பாடல் பார்த்தாயிற்று, பாடலும் பார்த்தாயிற்று. அடுத்தென்ன? நாடகம்தான். நாடகமா? ஆமா, முத்தமிழில் ஒன்றான நாடகத்தை கண்டுகளிப்போமா? கடவுளே, ஏன் என் மகன் இப்படி இருக்கானோ? எனக்கு என்னம்மா, நான் நல்லா தானே இருக்கேன். வா வா, வந்துட்டியா? நீ ஊருக்குள்ள செய்யற வேலையத்தான் நான் சொல்றேன். ஊர்ல என்னதாம்மா செஞ்சேன்? நேத்து வேட்டைக்கு போன இடத்துல என்னதாண்டா ஆச்சு? ஓ அதுவாம்மா, எல்லாரும் குருவியை பிடிக்க போனாங்க. நான் யாரையும் அனுமதிக்கல. ஏண்டா? அந்த குருவி முட்டையை அடக்காத்துட்டு இருந்துச்சுமா. அதனால என்ன? வேட்டைக்கு தானே போனீங்க. அந்த குருவி பாவம்மா. நல்ல வேலை, நான் முதல்ல போனதெல்லாம் அந்த குருவியை காப்பாத்திட்டேன். சரி, அதை விடு. பசங்க சொன்னாங்க பெரிய புறாவாமா, அது உன்னால தான் அவங்களுக்கு கிடைக்கலையாமே. ஆமாம்மா, அந்த புறாவோட காலில் அடிபட்டு இருந்துச்சு. அது சரி பண்ணி பறக்க விட்டுட்டேன். நல்லதுதான், ஆனா ஏண்டா அப்படி பண்ண? அப்பதான் அந்த புறா பறந்து போய் மற்ற பறவைகள் கிட்ட மனிதர்கள் ரொம்ப அன்பானவங்கன்னு சொல்லும். அந்த பறவைகள் உலகமெல்லாம் இருக்க பறவைகள் கிட்ட போய் மனிதர்கள் ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லும். நல்ல விஷயம் தாண்டா. ஆனா மத்தவங்களுக்கு புறா பிடிக்கிறது சரின்னு படும்போது உனக்கு மட்டும் ஏண்டா தப்புன்னு படுது? செய்யற செயல் தப்பா இருந்தா தப்புன்னு தினமா படும். இதே மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணிக்கிட்டே தாண்டா இருக்க. சரி, உன் கூட வந்தவங்களாம் உன்னை என்னன்னு சொன்னாங்க? அவங்க என்ன அறிவாளி கோபின்னு சொன்னாங்க. உண்மையான அறிவாளியை யாருடா அறிவாளின்னு சொல்லுவா? அவங்கெல்லாம் உன்னை கேலி செய்றாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்போ இந்த உலகத்தில் யார் நிறைய ஏமாத்துறாங்களோ, யார் நிறைய பொய் சொல்கிறாங்களோ அவங்களத்தான் இந்த ஊரில் அறிவாளின்னு சொல்லுது. ஆனால் உன் பையன் அப்படிப்பட்ட அறிவாளின்னு சந்தோஷப்பட்டுக்கோ. ஆமாண்டா, இப்படியெல்லாம் பேசுறனால தான் உன்னை முட்டாளுன்னு சொல்றதுக்கு பதிலாக அறிவாளின்னு சொல்றாங்க. ஊரோட ஒத்து வாழ கத்துக்கோடா, நம்மளும் வாழணும்ல. அதுக்காக எல்லாரும் தப்பு பண்ணா என்னைய தப்பு பண்ண சொல்லுவியா? மன்னன் எவ்வளியோ மக்களும் அவ்வளிதாண்டா. ஓ அப்படியா? அப்போ நான் சொல்கிறலாம் சரின்னு அந்த மன்னனே என்னை அறிவாளின்னு சொன்னா ஒத்துக்குவீங்களா? இது ஒரு சவாலாக எடுத்துட்டு நான் ஒரு அறிவாளின்னு நிரூபித்து காட்டுறேம்மா. மறுபடியும் ஏதாவது விவகாரம் பண்ணிட்டு வந்துடாதா கோபி? மந்திர அமைச்சர் வருகிறார் வருகிறார் வருகிறார். வணக்கம். ஆப்ரா கடாப்ரா, நான் தான் மந்திர அமைச்சர். சிரிப்பமைச்சர் வருகிறார் வருகிறார் வருகிறார். வணக்கம், நான் தான் சிரிப்பமைச்சர். மறதி அமைச்சர் வருகிறார் வருகிறார் வருகிறார். சீக்கிரம் வந்து தொலைமை. நல்லா சொல்றீங்க, தெளிவா சொல்றீங்க. ஆமா, நீங்கெல்லாம் யாரு?
அமைச்சரே, இவர் யார் என்று தெரிகிறதா? இவரா? ம், ம். தெரியலையே. அமைச்சரே, இவராவது யார் என்று தெரிகிறதா? இவரா? தெரியலையே. சரியா, நானாவது யார் என்று தெரிகிறதா? நீங்கள் நீங்கள் தானே. உங்களையும் தெரியலையே. சபாஷ் சபாஷ், இதுக்குத்தான் மறதி அமைச்சர் வேணுங்கிறது. உங்க இருக்கையாவது எதுன்னு தெரியுமா? தெரியும் தெரியும், இதானே. அமைச்சரே, அது என்னுடைய இருக்கை, அங்கே செல்லுங்கள். ஐயோ அமைச்சரே, அது அரசரின் இருக்கை. ஓ, உங்களுக்கு தலை வேண்டாமா? இங்கே வந்து அமருங்கள். தினமும் இதைத்தானே செய்கிறேன். ஆலோசகர் வருகிறார் வருகிறார் வருகிறார். உலகிலேயே வினோத அரசபையை கொண்ட விசித்திர அரசர் வருகிறார் வருகிறார் வருகிறார். வினோத அமைச்சர்களே வணக்கம். உங்களால் உலகம் முழுதும் எனக்கு அழியா புகழ். உங்களைப் போல் அமைச்சர்கள் கிடைப்பதே அபூர்வம். தினமும் வித்தியாசமான பொருள்களை கொண்டு வர வேண்டும் என்பது நம் அமைச்சரவையின் வழக்கம். இன்று என்ன வித்தியாசமான பொருள் கொண்டு வந்திருக்கிறீர்கள் அமைச்சர்களே? இதோ மௌனமணி கொண்டு வந்திருக்கிறேன். இப்பொழுது பாருங்கள், சத்தமே வராமல் மணி அடித்து காமிக்கிறேன். பார்த்தீர்களா? சத்தமே வரவில்லை. இதுதான் மௌனமணி. எல்லா மணியிலிருந்தும் ஓசை வரும், ஆனால் இந்த மணியிலிருந்து மௌனம்தான் வரும். இதுதான் மௌனமணி. இதுதான் மௌனமணி. ஆலோசகரே, இதுதான் மௌனமணி. எங்கே கொடு பார்க்கலாம். ஆஹா, அருமை அருமை. சந்தைக்கு போய் மணியை வாங்கி நாக்கு எடுத்துட்டு மௌன மணியாமா. அமைச்சரே, நீங்கள் என்ன கொண்டு வந்திருக்கிறீர்கள்? மன்னா, இதுதான் மாயபந்து. கண்ணுக்கே தெரியாது. இப்பொழுது பாருங்கள், தூக்கி போடுறேன், வருது வருது வருது, பிடிச்சிட்டேன். மறுபடியும் தூக்கி போடுறேன், வருது வருது வருது, பிடிச்சிட்டேன். மறுபடியும் தூக்கி போடுறேன், வருது வருது வருது, பிடிச்சிட்டேன். இங்கே மந்திரியாரே, பிடியுங்கள். நாடு உருப்பட்ட மாதிரி தான். நாட்டை கட்டி காக்கும் அரசரே இப்படி இருந்தா மக்களை பத்தி சொல்லவா வேணும்? நல்லா விளையாடுறீங்க, மகிழ்ச்சியா இருக்கீங்க. ஆமா, நீங்க எல்லாம் யாரு? வந்து அமரும் ஐயா. ஆமா, இப்ப நான் எங்க இருக்கேன்? அமைச்சரவை தான் ஐயா. இது உலகிலேயே வினோதமான பொருள்கள். அமைச்சர்களே, இவ்விரண்டு பொருள்களையும் கொண்டு போய் நம் கருவூலத்தில் வைத்து விடுங்கள். அப்படியே செய்கிறோம் மன்னா. ஏன் மன்னா, உங்களுக்கு இந்த விபரீதமான ஆசை? இதனால் யாருக்கு என்ன பயன்? உங்களுக்கு மட்டுமல்ல அரசி, இதை பற்றி யாருக்குமே தெரியாது. மௌனமணி கண்ணிற்கு தெரியாத மாயபந்து. இதனால் யாருக்கும் எந்த பயனும் இல்லை என்பது எனக்கும் தெரியும். இருந்தாலும் இந்த பொருள்கள் எல்லாம் என்னிடம் இருக்கிறது என்பது எனக்கு பெருமைதானே. ஓர் அரசன் புகழ் பெறுவது அன்பால், ஆட்சித்திறனால், கொடைத்தன்மையால், இவ்வாறு வித்தியாசமான பொருள்களால் அல்ல. நீ வேண்டுமானாலும் பார், பிற்காலத்தில்
உலகத்தில் வைப்பார்கள். வைப்பாங்க வைப்பாங்க, வச்சு நல்லா பார்ப்பாங்க. சொன்னால் கேட்கவா போகிறீர்கள்? வணக்கம் அரசே, தங்களை சந்திக்க கோபி நீண்ட நேரமாக காத்து கொண்டிருக்கிறார். அப்படியா? யார் அது? கோபி நம் நாட்டு பிரஜைதான் அரசே. சரி, வரச் சொல். அப்படியே செய்கிறேன் அரசே. கோபி கோபி கோபி. வணக்கம் மன்னா. யார் நீ? எதற்காக இங்கு வந்துள்ளாய்? என் பெயர் கோபி. நான் உங்கள் பிரஜைதான் மன்னா. வினோத அமைச்சரவையின் சிறப்பை அறிந்து உங்களை காண வந்தேன். இவ்வளவு நேரம் உங்கள் அமைச்சரவை கண்டு வியந்தேன். ஆனால் இதைவிட வினோதங்கள் என்னிடம் இருக்கின்றன. ஆஹா, அருமை அருமை. என் அரசாட்சியில் எப்பொழுதுமே வினோதங்களுக்கு தனி இடம் உண்டு. எங்கே உனது வினோதங்கள்? அதை காண்பதற்கு நான் ஆர்வமாக உள்ளேன். மன்னா, எனக்கு ஒரு நாள் அவகாசம் தாருங்கள். நாளை நம் அமைச்சரவையில் அந்த வினோதங்களை நிகழ்த்தி காட்டுகிறேன். சரி, நாளை தயாராக வா. இருக்கிறவங்கெல்லாம் பத்தாது, இவன் தொல்லை வேறையா? முடியலடா சாமி. நல்லா சொல்றீங்க, தெளிவா சொல்றீங்க. ஆமா, நீங்க யாரு? நான் கூறுகிறேன், வாருங்கள். தள்ளி நில்லும் ஐயா, இந்த தொப்பை வேறு. ஆமா, நம்மளை விட இந்த கோபி என்ன செஞ்சிருவான் சொல்லு? எத்தனை வருட அனுபவம் நமக்கு. நேத்து பேஞ்ச மழையில் இன்னைக்கு முளைத்த காளானிவன் என்ன செய்து விடுவான் என்றுதான் பார்ப்போம். பார்ப்போம் பார்ப்போம். நேத்து முளைச்ச காலம் தான் நல்லா இருக்கும், என்னைக்கோ முளைச்சது அழுகி போயிருக்கும். இத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. கோபியாவது வினோதங்களை புரிவதாவது. மன்னர் வருகிறார், வாருங்கள் செல்வம். வணக்கம் மன்னா. வா கோபி, இவ் அமைச்சரவையே உன் வினோதங்களை காண பெரும் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறது. எத்தனை முறைதான் மன்னர் ஏமாறுவாரோ? உங்கள் விசித்திர அமைச்சரவையில் எனது வினோதங்களை நிகழ்த்தி காட்ட வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. இதோ மன்னா. என்னை விட என்ன மந்திரம் செய்து விடுவான் இவன் என்றுதான் பார்ப்போம். மன்னா, இந்த கயிறை நீங்களே வெட்டுங்கள் மன்னா. யாரங்கே? யாரடா அங்கே? அந்த கத்திரிக்கோலை கொண்டு வாயேன். சரியாக வெட்டுங்கள் மன்னா. மந்திரியாரே, இதை வந்து முடிச்சிடுங்கள். மன்னா, நீங்கள் கட்டிய கயிறை முடிச்சே இல்லாமல் இணைக்கப் போகிறேன். இப்பொழுது பாருங்கள். அந்தர் மந்தர் காளிகா லந்தர் ஜூ. ஆஹா, கயிறில் இருந்த முடிச்சை காணவில்லை. கயிறு பழையபடியே இருக்கிறது. அருமை அருமை கோபி.
அந்தர் மந்தர் காளிகா லந்தர் ஜூ. என்னய்யா துணி இந்த பக்கம் சென்று அந்த பக்கம் வருகிறது? சிறப்பு, மிகச் சிறப்பு கோபி. தடி எடுக்கிறான், அடிக்க போகிறானோ? என்னய்யா தடி தானாக நிற்கிறது? என்னையா தடி தானாக மிதக்கிறது? அற்புதம், அற்புதம், மிகச் சிறப்பு கோபி. அந்தர் மந்தர் காளிகா லந்தர் ஜூ. என்னையா மேசையவே தூக்குகிறான்? அற்புதம், மிகச் சிறப்பு கோபி. என் வினோத அமைச்சரவையில் நீ நிகழ்த்தி காட்டிய வினோதங்களுக்காக ஒரு சிறப்பு பரிசு காத்திருக்கிறது. அந்த மாயக்கூழ் இருக்கிறதல்லவா, அதை நம் கருவூலத்தில் வைக்க கொடுத்து விடு. நல்லா செஞ்சீங்க, சிறப்பா செஞ்சீங்க. ஆமா, நீங்க யாரு? இவரு வேற வந்த அமரும் ஐயா. நான் உனக்கு கொடுக்க போகும் பரிசு என்னவென்று தெரியுமா கோபி? என் வினோத அமைச்சரவையில் உனக்கு நான் ஐயோ, என் பதவி பறிபோய் விடுமோ? தலைமை அமைச்சர் பதவி கொடுக்க போகிறேன். மகிழ்ச்சி தானே கோபி? மகிழ்ச்சி தான் மன்னா. நான் இப்பதவிக்கு பொருத்தமானவனா என்று நீங்களே கூறுங்கள். ஏன் கோபி? மன்னா, நான் இப்பொழுது நிகழ்த்தியதெல்லாம் மந்திரம் அல்ல, வெறும் தந்திரமே. என்ன சொல்கிறாய் கோபி? ஆமாம் மன்னா, இந்த தடியில் கண்ணுக்கே தெரியாத நூலை இழைத்துள்ளேன். அதனால் தான் மன்னா இந்த கயிறு மிதந்தது. அப்படியா? கொடு பார்க்கலாம். ஓ, இப்படித்தான் இந்த தடி மிதக்கிறதா? ஆமாம் மன்னா, இதை போன்றுதான் நான் செய்த அனைத்து வினோதங்களும் தந்திரங்களை பயன்படுத்தி செய்தேன். ஆஹா, அருமை கோபி. இவை யாவும் மந்திரம் அல்ல, தந்திரம் தான் என்பதை மன்னர் புரிந்து கொள்ளட்டும். என் கண்களையே என்னால் நம்ப முடியவில்லையே. இத்தனை நாட்களாக இந்த அமைச்சரவையில் நிகழ்ந்ததெல்லாம் வெறும் மாயைதானா? என் அறிவு கண்ணை திறந்து விட்டாய் கோபி. நீதான் சிறந்த அறிவாளி. இந்த நாட்டிலேயே சிறந்த அறிவாளி பட்டத்தையும் தலைமை அமைச்சர் பதவியையும் உனக்கே கொடுக்கிறேன். நன்றி மன்னா. ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தாட்சையின் மனம் கூறுவதை கேட்டு உடனே தீர்வு காண நினைப்பது வேகம். சூழலுக்கு ஏற்ப வரும் பயன்களை அறிந்து தெளிவு காண்பது விவேகம். திருவள்ளுவரும் தகுந்த காலத்தில் ஏற்ற இடத்தில் வேகத்துடனும் விவேகத்துடனும் செயலை செய்தால் உலகையே ஆளலாம் என்பதை தெளிவுபடுத்தியுள்ளார். நன்றி, வணக்கம்.